புதிய ஆண்டு வரலாறும் இந்த படத்தில் நாம் காணும் பொன்னிறத்தில் ஜொலிக்கும் 2026 என்ற எண் புதிய தொடக்கம், நம்பிக்கை மற்றும் மகிழ்ச்சியை குறிக்கிறது. ஹாப்பி நியூ இயர் என்பது வெறும் வாழ்த்து மட்டுமல்ல, அது மனித வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாகும். புதிய ஆண்டின் வரலாறு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது. உலகின் முதல் புதிய ஆண்டு கொண்டாட்டம் சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு பண்டைய பாபிலோனியர்களால் ஆரம்பிக்கப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. அவர்கள் வசந்த காலத்தை புதிய ஆண்டின் தொடக்கமாக கொண்டாடினார்கள். பின்னர் கியோமு 46ஆம் ஆண்டு ரோம பேரரசர் ஜூலியஸ் சீசர் ஜனவரி 1 புதிய ஆண்டாக அறிவித்தார். அன்றிலிருந்து உலகின் பல நாடுகள் ஜனவரி 1 புதிய ஆண்டாக கொண்டாடத் தொடங்கின. ஜனவரி மாதம் ரோமிய கடவுளான ஜேனஸ் ஜேனஸ் என்பவரின் பெயரில் வந்தது. இவர் 2 முகங்களைக் கொண்ட கடவுள். ஒரு முகம் கடந்த காலத்தை, மற்றொரு முகம் எதிர்காலத்தை பார்க்கும். அதனால் புதிய ஆண்டு என்பது கடந்ததை நினைத்து எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் எதிர்நோக்கும் காலமாக கருதப்படுகிறது. இந்த இமேஜில் காணப்படும் விளக்குகள், தங்க நிற ஒளி, பட்டாசுகள் அனைத்தும் மகிழ்ச்சி, வெற்றி, செழிப்பு ஆகியவற்றின் அடையாளங்கள். உலகம் முழுவதும் மக்கள் இந்த நாளில் பழைய தவறுகளை மறந்து புதிய இலக்குகளை அமைத்து வாழ்க்கையை சிறப்பாக மாற்ற தீர்மானம் எடுக்கிறார்கள். இதையே நாம் நியூ இயர் ரிசல்யூஷன்ஸ் என்று கூறுகிறோம். இந்தியாவில் புதிய ஆண்டு பலவிதமாக கொண்டாடப்படுகிறது. தமிழில் தமிழ் புத்தாண்டு சித்திரை, தெலுங்கில் உகாதி, மலையாளத்தில் விஷுவட, இந்தியாவில் ஜனவரி 1. எல்லா கொண்டாட்டங்களின் நோக்கும் ஒன்றுதான்: புதிய நம்பிக்கை, நல்ல வாழ்க்கை, அமைதி. 2026 என்ற இந்த புதிய ஆண்டு புதிய வாய்ப்புகள், புதிய கனவுகள், புதிய சாதனைகள் என அனைத்தையும் நமக்கு கொண்டு வரட்டும். இந்த ஆண்டு நாம் அனைவரும் நல்ல மனிதர்களாக, நேர்மையுடன், சமூகத்திற்கு பயனுள்ளதாக வாழ உறுதியெடுப்போம். புதிய ஆண்டு என்பது காலண்டரில் ஒரு நாள் மட்டுமல்ல, அது நம்மை மாற்றிக்கொள்ள கிடைக்கும் ஒரு அரிய வாய்ப்பு. ஆரோக்கியம், மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக அமையட்டும். உங்களுக்கு புதிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.